நல்லா இருக்கலாமா? பேர் என்னம்மா? சிவனம்மா. போட்டோ எடுத்தாங்களா? முனீஸ்வரண்ணா நல்லா இருக்கலண்ணா? நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் நம்ம ஊர் கலைஞானபுரம் இந்த கிராமத்தில் முழுவதுமே இந்து மக்கள். ஆமாம், ஃபுல்லாகவே இந்து தான். கிறிஸ்தவ மதம் சார்ந்த மக்கள் யாரும் இல்லை. ஆனால் உங்கள் ஊரில் ஒரு பிரபலமான ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கு. ஆமாம். ஆனால் எல்லா உங்களோட ஊரோட சிறப்பே வந்து உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழாவுகளை இந்து ஆலயத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கு இணையாக வந்து இந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கும் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க. அந்த ஒரு சம்பிரதாய முறையை பற்றி சொல்லுங்கண்ணா. அதாவது இந்த கோயில் வந்துனே அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து பெரியசாமி வரும் அந்த பக்கத்துலேருந்து கொண்டு வந்துருந்துருக்காங்க. சிறுவ மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. வைப்பாறு ஆற்றுல வெள்ளம் அதிகமாக போயிருந்துருக்கு. அப்போ அந்த புளிய மரம், ஒரு சின்ன புளிய மரம் இருந்திருக்கு, அவனுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து கிளப்பி போக முடியல. அதனால் அதிலிருந்து ஒரு சின்ன கூரை நெஞ்சு அதில் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருந்தாங்க. ஓடு போட்டு பிறகு காலப்போக்கில் ஓட்டை எடுத்து ப்ரைஸ் மட்டும் போட்டாங்க. போட்டு சர்ச்சு தனிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த கோயிலை கட்டினாங்க. நியமிக்கிறதுக்கு தான் அவர் தான் கட்டினார். கட்டி முடித்து இப்போ பெரியசாமி மரத்துக்காரங்க கீழே வைப்பறக்காரங்க கும்பிட்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பாம்பன், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா கிறிஸ்தவரும் வருவாங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்குன்னா ஒரு வீடு 150 வீட்டுக்கு மேலே இருக்குது. ஒருத்தர் கூட கிறிஸ்தவரோ வீடோ கிடையாது. ஆனால் நாங்கள் இந்து சாமிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோமோ எல்லா இதுவும் சம்பிரதாயமும் நாங்கள் அங்கேயும் பண்ணுவோம். ஆனி மாதம் இங்கே கோயில் கூட வரும் பார்த்துக்கோங்க. அங்கேயும் ஆளை நட்டுவோம், தோரணம் கட்டுவோம். எங்கள் சாமி அங்கேயும் போய் கொட்டடிச்சு நம்ம கோயிலில் என்ன ஆடுறாங்களோ அதே தான் அங்கேயும் போய் நாங்கள் ஆடுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ சாமி ஆட்டம் ஆடுறவங்க இந்து கோவிலில் ஆடுறது போலவே அந்தோனியார் கோவிலுக்குள்ள போய் கேட்ட திறந்து உள்ளே போய் நாங்கள் சாமி ஆடிட்டு வருவோம். அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு கோயில். எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தாங்க. எல்லா என்னம்மா எல்லாம் தான் எங்களுக்கு துணை ஏற்றுமே கிடையாது. இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கோயிலில் கட்டி போடுவாங்க. கட்டி போட்டுனா விலங்கு அடித்து கட்டி போடுவாங்க. அப்போ நானே கண்ணார பார்த்துருக்குறேன். விலங்கு வந்து ஒரு 13 நாள் தங்கியிருப்பாங்க. விலங்கு அடித்து போட்டு 41 நாள் தங்கியிருப்பாங்க. அந்த 41 நாளில் பார்த்தீங்கன்னா அது வாயினாலே அது சொல்லும், நான் இந்த கிழமை இவ்வளோ நேரம் நான் விலகிடுவேன் அப்படின்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குலாம் தெரிச்சு ஓடும். அதுவும் என் கண்ணார நானே பார்த்துருக்கேன். இந்த பேய் பிடித்தவங்கன்னு சொல்லுவாங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட பேய் பிடிச்சவங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கிறவங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க, வயனம் கப்பாங்க. எத்தனையோ பேர் குணமாயி போயிருக்கிறாங்க. விலங்குலாம் கட்டி போடுவாங்க. அவரால் அப்படியே விலங்கெல்லாம் பிடிச்சி அந்த ஆட்டம். ஆனால் அது வாயினாலே சொல்லிடும், நான் இன்ன கிழமை இத்தனாம் தேதி நான் விலக போறேன் இவனை விட்டு அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் விலங்குலாம் தெரிக்கும். அது சொல்ற டயத்துல தன்னால தெரிச்சு ஓடும். அதுல நானே கண்ணார பார்த்துருக்கிறேன். அவ்வளவு ஒரு பிரபலமான இது ஒரு கோவில். அப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயம். ஆமா ஆமா, சக்தி வாய்ந்த ஆலயம். உங்க ஊர் மக்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும்? இப்போ அந்தோனியார் கோவில், அந்தோனியார் நாங்க எங்களுக்கு கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி, நாங்க எங்க கோயில்ல போய் எப்படி இந்து கோயில கும்பிட்டு வழிபடுறோமோ, நாங்க வெடல் இங்கன்னா வெடல் எறிவோம், அங்க போய் மிளதிரிப்பை தைப்போம், திருநர் பூசிட்டு வருவோம், எண்ணெய் எடுத்து. ஆமா, எங்க இதுல நாங்க இந்து இதுல என்ன பண்றோமோ நான் அந்தோனியாருக்கும் பண்ணுவோம். இப்போ சிலர் பேர் வந்து அப்படியான வேண்டுதல்லாம் நிறைவேறும் பட்சத்துல கிறிஸ்தவ மதத்தை தழுவுவாங்க, சில பேர் ஏற்றுக்கிடுவாங்க. அப்படியான நிகழ்வுலாம் அங்கே கிடையாது. கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எல்லாமே ஒரே சாமி அப்படிங்கிற ஒரே ஒரு இதான். மற்ற மாதிரி நாங்க பிரிச்சு அதை பார்க்கல. அந்தோனியாரும் உங்களுக்கு ஒரு குலதெய்வம் தான். எங்களுக்கு அந்தோனியாரும் ஒரு குலதெய்வம், அவ்வளவுதான். இப்ப தைப்பொங்கலுக்கு எல்லா வீட்லயும் நாங்க இந்த கோயில், எங்க கோயில் வீடு எல்லாத்தையும் இந்த காப்பு கட்டுவோம். வேப்பங்குள்ள, கம்மங்கிறது, இந்த கன்னிப்பால் செடி, அதே அந்த காப்பு கட்டு அந்த கோயில்ல போய் பாருங்க, அந்த கோயிலே நாங்க கட்டியிருக்கோம். பக்கத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு காப்பு கட்டினீங்கன்னா அந்தோனியாருக்கு ஒரு காப்பு கட்டியிருப்போம். கேட்டுல பாருங்க, எல்லாத்துலயும் அந்த வேப்பங்குளை தங்குவோம். நாங்க கோயில் கூடைக்கு பார்த்தோன்னா வேப்பங்குளை தோரணம் ஊரை சுத்தி கட்டுவோம், கோயில்ல கட்டுவோம். அதே அந்தோனியார் கோயிலும் போய் அந்த வேப்பலை தோரணம் கட்டி தான் வச்சிருவோம். வாழை நட்டிடுவோம். அதான் சொல்றோம்ல, எங்க கோயில்ல 3 டைம் சாமி ஆடுதுன்னா அங்கேயும் போய் சாமி ஆடும்.
ஆடித்தான் வருவோம். பிள்ளையார் கோயில் முதல்ல பிள்ளையார் கோயிலை கும்பிடுவோம். பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்து 2வது அந்தோனியார் கோயில், 3வது தான் இங்கே கோயிலுக்கு இங்கே பொதுவான கோயிலுக்குள்ளே வருவோம். அப்படி ஒரு நாங்கள் அந்த அளவுக்கு அந்தோனியாருக்கும் உங்க கிராம மக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, நிச்சயமான அதாவது வேற்றுமை பார்க்காம எல்லாம் ஒரே தெய்வம் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில. ஆமா, ஒரே தெய்வம் தான் எங்களுக்கு, எங்க ஊரை பொறுத்தளவுல. எங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தெருவு, நீங்க நம்ம நிக்கிற தெருவு பாத்தீங்கன்னா கரெக்டா கிழக்கு டேசி நின்னீங்கன்னா கோயில் உள்ள சிறுவம் கரெக்டா தெரியும். அதே மாதிரி அடுத்த தெருவுல போனீங்கன்னா அம்மன் கோயில் தெரு. அது இது பேரு அந்தோனியார் கோயில் தெருவு தான். ஓ, இந்த தெருவுக்கு பேர் அந்தோனியார் கோயில் தெருவு தான். எல்லா அது வந்து அம்மன் கோவில், அது அம்மன் கோயில் தெருவு.